அறிவுடை பெரியர் இதோ காஞ்சி பெருமாள் கோவிலிலே அர்ச்சகர் பணியாற்றுகின்றார் கணிகண்ணன். இலியட் காவியத்திலே கிரைசீஸ் என்பவர் அப்பல்லோவுக்கு அர்ச்சகர் பணி ஆற்றியது போலவே இப்படி இருக்க பல்லவ மன்னன் முரண்பட்டு அர்ச்சகனை வெளியேற்றுகின்றான் திடீரென்று. உடனே புறப்படுகின்றார் அர்ச்சகர். ஆனால் ஒன்று, கோவிலுக்குள்ளே இருக்கும் பெருமாளுக்கு பதியம்பாடி விட்டுத்தான் புறப்படுகின்றார். எப்படி? கணிகண்ணன் போகின்றான் காமரு பூங்கச்சி மணிவண்ணா நீயும் உந்தன் பையனாக பாயை சுருட்டிக்கொள் என்று. உடனே பெருமாளும் பாயை சுருட்டி கொள்கின்றார். கோவில் கதவு தானே அடைத்துக் கொள்கின்றது. சிலப்பதிகாரத்து துர்கை கோவில் கதவு தானே அடைத்துக் கொண்டது போல பெருமாள் கோவில் வெறுங்கோயில் ஆயிற்று. மன்னவன் பார்த்தான், மனம் வருந்தினான். ஓடிப்போய் அர்ச்சகன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு மீண்டும் அழைத்துக் கொண்டு வருகின்றான் கோவிலுக்கு. பெருமாளும் கோவிலுக்கு திரும்பி வருகின்றார். இது பரமனுக்கும் பக்தனுக்கும் உள்ள நெருங்கிய உறவு அல்லவா? அதைத்தானே காட்டுகின்றன இந்து புராணங்கள். அவ்வளவு அர்த்தங்கள் இருக்க புராணங்கள் அனைத்துமே வடிகட்டிய போய் என்கின்றாரே அவசர கொடுக்கை ஜெகத்கஸ்பார் இவரை பார்த்து பரிதாபப்படுகின்றோம். இதே ஜெகத்கஸ்பாரை கேட்கின்றோம், பைபிளிலே யோசுவா அகமத்து சம்பவத்தையும் நீர் எண்ணி பார்த்தீரோ? ஆயலோன் பள்ளத்தாக்கிலே சூரியனே நெல் என்றதும் யோசுவா சொன்னதும் உடனே நின்று விட்டதாம். யோசுவா 10:12. அறிவுள்ள எவனாவது இதை விஞ்ஞான ரீதியிலே நம்புவானோ என்று நீங்கள் கேட்கலாம். ஆனால் விஞ்ஞான ரீதியிலும் அதற்கு விளக்கம் உண்டு. யோசுவா வேண்டுவதெல்லாம் கார்மேகங்களே சூரியனை மறைத்து விடாதீர் என்பதுதான். ஏனெனில் இந்த இரவே போரை முடித்துவிட வேண்டும். அதே போலத்தான் நிலவே நெல் என்கின்றார். அதற்கும் அர்த்தம் அதுதான். கார்மேகங்களே நிலவை மறைத்து விடாதீர் என்று இரவுக்குள்ளாவை போரை முடித்துவிட வேண்டும் என்று. அதன்படியே கார்மேகங்கள் மறைக்கவில்லை. போரும் இரவுக்குள்ளாவை மங்களமாக வெற்றிகரமாக முடிவுகின்றது. இது முழுக்க முழுக்க வரலாற்று உண்மை. ஆனால் இலக்கிய நடையிலே கவிதை நடையிலே அழகு குலைத்து எழுதப்பட்டுள்ளது. யோசுவா 10:13. இதே போலத்தான் பரஞ்சோதி முனிவர் எழுதிய திருவிளையாடல் புராணத்திலே ஒரு காட்சி. நிறைமாத கற்பிணிக்கு ஆண்டவனே வந்து பிரசவம் பார்த்த கதை. எப்படி? தலைப்பிரசவத்துக்கு தாய் வீடு நோக்கி செல்கின்றாள் அவள். அந்நேரம் பார்த்து வைகை வெள்ளம் குறுக்கிட்டு விட்டது. ஐயோ குய்யோ என்று அலறுகின்றாள். அந்நேரம் பார்த்து யாரோ ஒருவர் வந்து பிரசவம் பார்த்து உதவிவிட்டு சென்றிருக்கின்றார். ஆனால் அவளை பொறுத்தவரை வந்தது ஆண்டவனேதான். வந்தது யார் என்று கண்டு கொண்டேன். ஒப்புமை சொல்லப்போனால் நம்மை குணமாக்கிய டாக்டரை பார்த்து நாம் என்ன சொல்கின்றோம்? ஐயா, எனக்கு கண் கண்ட தெய்வம் நீங்கள்தான் என்று. பொருள் என்ன? கண்காணாத கடவுள் இந்த நேரத்தில் உங்கள் வடிவத்தில் தானே வந்து நின்றார் என்பது. இவ்வளவு தத்துவங்களையும் உள்ளடக்கிய புராணங்களை பார்த்து வழித்தெடுத்த பொய் என்பவன் இலக்கிய ரசிகனே அல்ல. கீட்ஸ் சொல்வார், பியூட்டி இஸ் ட்ரூத். ஆம், அழகு குலைத்து எழுதப்பட்டவைதான் புராணங்கள். ரசிக்க தெரிய வேண்டாமோ?